580 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்வென்டர் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் தான் இன்னைக்கு நீ காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி புக்கு படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகணும் நம்ப முடியுது. எஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. 100 days 100 interesting invention day 1. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்வென்ஷன் தெரிஞ்சிருக்கு, நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். 14th century ஜெர்மனியில் ஒரு தங்கம் வேலை செய்கிற குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஜொஹானஸ் குடன்பெர்க். பட் அப்போ அவருக்கு தெரியாத அவர் தான் பிற்காலத்தில் தி கிரேட் இன்வென்ஷன் சொல்லக்கூடிய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை உருவாக்க போறாருன்னு. பிரிண்டிங் ப்ரெஸ் வர்றதுக்கு முன்னாடி புக்கோட காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. சராசரியான மக்களால் புக்கை வாங்கவே முடியாது. பிகாஸ் அப்போல்லாம் ஃபுல்லாகவே ஹேண்ட் ரைட்டிங் தான். ஒரு புக்கை எழுதி முடிக்கிறதுக்கு பல மாதங்கள்லேருந்து சில வருடங்கள் வரையுமே எடுத்திருக்கு. அதனால புக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அதுவே குடன்பெர்க் பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் புக்கோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கு. எல்லா மக்களுக்குமே புக்கு கிடைச்சிருக்கு. குடன்பெர்க் கண்டுபிடிச்ச அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மிஷினில் ஃபர்ஸ்ட்டாக அச்சடிக்கப்பட்ட புக்கு குடன்பெர்க் பைபிள். பிரிண்டிங் ப்ரெஸ்ல அச்சடிக்கும் போது ஸ்டார்டிங்ல எல்லாமே அனிமலோட ஸ்கின்னை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. குடன்பெர்க் பிரிண்டிங் ப்ரெஸ் சில பார்ட்ஸும் குடன்பெர்க் பைபிளும் இன்னுமே ஜெர்மனியில் உள்ள குடன்பெர்க் மியூசியத்தில் இருக்கு. நீங்கள் இப்போ போனாலும் பார்க்கலாம்.